வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் லெவல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். டோட்டலாகவே நம்ம லெவல்ஸ் கொடுத்தது எதுவுமே வந்து ஒர்க் ஆகிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஏன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால நம்ம ட்ராப் பண்ண எந்த ஒரு ஜோனுமே வந்து ரியாக்ட் ஆகிருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் சொல்றேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப். ஓகேங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ்க்கு மேல கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். ஓகேங்களா? கரெக்டா ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 56,000 ஜோன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இந்த இடத்துல ரிவர்சல் கொடுத்துருக்கும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சார்ட்ல. அதனாலதான் மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகே கொடுத்துருக்கு பாயிண்ட். நான் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். என்னோட போஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்திருப்பேன். ஃபுட் சைடு தான் என்ட்ரி எடுத்திருப்பேன். நான் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருப்பேன். ஓகேங்களா? நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, புதுசா இப்போ நியூ ட்ரேடரா வரீங்கன்னா, கண்டிப்பா இதுல நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம். ஓகேவா? ட்ரேடிங்ல நீங்க பேசிக்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். கண்டிப்பா மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். அதனால கண்டிப்பா நீங்க நம்ம வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்களா இல்லை என்ன ஆச்சு, ப்ராஃபிட்டா லாஸான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கலாம்னா, நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த 55,500 ஜோனு மார்க்கெட் வந்து இந்த ஜோன். ஓகேவா? 55,500 இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ண அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப் ட்ரெண்ட்னு சொன்னீங்களா ப்ரோ, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து கீழே தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை 56,000ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு, கீழே வந்திருக்கு. ஓகேவா? மேபி நாளைக்கு எப்படி இருக்கலாம்னா, இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும், இந்த 55,500 இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு மேபி இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ற மாதிரி, ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி பண்ணிட்டு மார்க்கெட் இப்படி ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். நீங்க ரிவர்சல் எந்த இடத்துல பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, இந்த 55,500. ஓகேங்களா? நான் இதை ஏன் கிளியரா சொல்றேன்னா, இந்த இடத்துல ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு கேப்புமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை கண்டிப்பா ஃபில் பண்ணுவாங்க. அது இல்லாம இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ஜோன்ல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஓகேவா? மேபி என்னோட வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்றதுக்காக மார்க்கெட் கண்டிப்பா கீழே வரும். ஓகேங்களா? அதனாலதான் சொல்றேன். இந்த மாதிரி டச் பண்ணிட்டு மேல போகலாம். இந்த இடத்துல ஒரு சேனல் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். இந்த ஜோன் பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு சேனல் மாதிரி ஓகேவா கிரியேட் ஆயிருக்கு. மேபி மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ல பார்த்தா தான் தெரியும், இந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம் கண்டிப்பா. இந்த சேனல் பேட்டர்னு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம். இப்படி வந்துட்டு கீழே இந்த சேனல் வரைக்கும் வந்துட்டு இப்படி போகலாம். ஓகேவா? என்னோட வியூ இப்படிதான் இருக்கு இந்த சேனல் பேட்டர்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த 55,500 நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா மாறிடுன்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்றேன். ஓகேங்களா? சிம்பிள் சினாரியோ தான். மார்க்கெட் க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்து இந்த ஜோன் வரைக்கும் 55,500 ஜோன்ல நம்மளுக்கு ஒரு கால் சைடு என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கால்பிங் மாதிரி கூட பண்ணீங்க. நீங்க ரொம்ப அதிக பாயிண்ட்ஸ் நீங்க போறது கொஞ்சம் இதுவா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல லோ டைம் ஃப்ரேம்ல வச்சுங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும் லோ டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல. ஓகேங்களா? நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. 15 மினிட்ஸ் கேண்டில் மார்க்கெட் கிளியரா இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஓப்பன் ஆயிட்டு மேலே போயிட்டு அகைன் கீழே இதை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஓகேவா? அடுத்தது திரும்ப இப்படி வந்துட்டு மேபி இந்த இடத்துல வந்து இப்படி மேலே போகலாம். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாலே உங்களுக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் கிட்ட, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாலிடா ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும், பார்த்துங்க. அது இல்லாமல் இப்போ மேபி மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நாளைக்குமே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 55,800 ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னா இப்படி வந்துட்டு இந்த 56,000 இந்த ஜோன் வந்து சின்னதாக இப்படி உங்களுக்கு புட் சைடு வந்து ஒரு ஸ்கால்பிங் என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோமே நடக்கும். இந்த இதையும் பார்த்துக்குங்க. புட் சைடு வந்து நீங்கள் ஸ்கால்பிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? லாங் வந்து வேண்டாம். ஏன்னா ட்ரெண்ட் வந்து கால் சைட் ட்ரெண்ட் வந்து மாறி இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து எஃப்ஐயுமே வந்து செல் பண்றதை குறைச்சிட்டாங்க. ஓகேவா? இன்னைக்குமே ஒரு 400 crores கிட்ட வந்து பை பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்க்குறப்ப. ஓகேவா? செல்லிங்கோட பையிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கு.
அதனால மேபி மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகலாம். ஒரு 1 வீக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு 27 அந்த டேட் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த மந்த் ஆகஸ்ட் 27th வரைக்கும் மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி சினாரியோ தான், சிம்பிள் சினாரியோ தான், நீங்கள் கிளியராக பார்த்துங்க. மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக நடந்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கிளியராக மார்க் பண்ண கற்றுக்கிட்டாலே நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா 1 hour வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த 1 hour இந்த ஜோனில் பொறுமையாக கன்சல்டேஷன் ஆகிட்டு பொறுமையாக இந்த மாதிரி வருதுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் கால் சைடு. இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். 1 hourக்குள்ளே இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இந்த இடத்துல வெயிட் பண்ணுது சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால் சைட் போகிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு மேக்ஸிமம் சைட்வேஸ் இருக்காது, ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் போகும். ஓகேங்களா? நீங்கள் அடுத்த எந்த ஜோன் ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 56,000 பிரேக் அவுட் பண்ணால் அது ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? மார்க்கெட் நாளைக்கு இப்படி வந்துட்டு இந்த ஜோனை டாப் பண்ணுச்சுன்னா, பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அகைன் இது சப்போர்ட் ஜோனாக மாறிடும், இப்படி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நல்லா சேஃபாக கொஞ்சம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? புதுசாக இப்போ நம்ம மார்க்கெட்டில் வரீங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இதில் வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு போகிறதுனால நீங்கள் பிளைண்டாக வந்து போகிற மாதிரி இருக்காது. ஒரு சப்போர்ட் அண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக அதில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.